யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. యోహాను రాసిన సువార్త 15వ అధ్యాయం 5వ వచనం. ద్రాక్షావల్లిని నేను, తీగలు మీరు. ఎవడు నా యందు నిలిచి ఉండునో, నేను ఎవరి యందు నిలిచి ఉండునో వాడు బహుగా ఫలించును. నాకు వేరుగా ఉండి మీరేమీయో చేయలేరు. இங்கே நாளில் இடத்திரும தலைப்பை செய்து நீங்கள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. మీరు నిలిచి ఉండండి, நிலைத்திருங்கள், నిలిచి ఉండండి, நிலைத்திருங்கள், నిలిచి ఉండండి, அவரோடு கூட நிலைத்திருங்கள். ఆయనతో పాటు నిలిచి ఉండండి. சில பேர் எதுவுமே ஸ்ட்ராங்கா நிலைக்க மாட்டார்கள். కొంతమంది దేంట్లోనూ స్ట్రాంగ్ గా నిలిచి ఉండనే ఉండరు. வேலையிலே நிலைக்க மாட்டார்கள். పనిలోనూ నిలిచి ఉండరు. நல்ல பசங்க காலேஜில் நிலைக்க மாட்டார்கள். కాలేజీలోనూ నిలిచి ఉండరు. பல விதமான நல்ல ஒரு வேலை ஸ்தானத்துல கூட ஜாப்ல ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைநிற்க மாட்டார்கள். మంచి పనిలో కూడా స్టాండర్డ్ గా ఉండనే ఉండరు. ஆனா இயேசு சொல்லுகிறார், కానీ యేసు చెప్తున్నాడు, என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். మీరు నాలో నిలిచి ఉండండి. அதுதான் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் యోహాను రాసిన సువార్త 15:5లో చెప్తున్నది, మీరు నాలో నిలిచి ఉండండి. என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது నాలో మీరు నిలిచి ఉండేటప్పుడు நீங்கள் மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். మీరు అనేక ఫలములను ఇస్తారు. நீங்கள் அநேக ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். మీరు ఇంకా ఆశీర్వాదకరంగా ఉంటారు. எப்படி ஒரு திராட்சை செடியை போல அந்த கொடிகள் இருக்கிறதோ, ఎలా ద్రాక్ష చెట్టు ఆ తీగలు ఎలా ఉంటాయో அதிலிருந்து அழகான பழங்கள் எல்லாம் வருகிறது. దాంట్లో నుంచి ఎలాగైతే పండ్లు వస్తాయో, அந்த செடி கொடி தனியாக இருந்தால் அது கனி கொடுக்க முடியாது. ఆ తీగ సెపరేట్ గా ఉంటే దాంట్లో పండ్లు రావు. அதிலிருந்து அது இணைந்து இருக்கும் போதுதான் అది చెట్టులో కలిసి ఉంటేనే அது நல்ல கனிகளை கொடுக்கிறது, మంచి పండ్లు ఇవ్వగలదు. பிரியமானவர்களே, ప్రియమైన இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். ఈ ఉదయ కాలంలో పరిశుద్ధాత్మ దేవుడు మనతో நீங்கள் మాట్లాడుతున్నాడు. என்னிலே நிலைத்திருங்கள். మీరు నాలో నిలిచి ఉండండి. நீங்கள் மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். మీరు మంచి ఫలాలను ఇస్తారు. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது நல்ல பார்க்கிற பொழுது நிறைய பேர் நிலைக்காமல் போய்விட்டார்கள். అనేక మంది అనుకోకుండా పోయినారు. ஊழியத்திலூட நிறைய பேர் கொஞ்சம் பேர் வருகிறார்கள், பாடுகள் வந்த பேருக்கு நிலையில்லாமல் போய்விடுகிறார்கள். సేవలో కూడా అనేక పాటలు వచ్చినప్పుడు కొంతమంది నిలబడకుండా எனக்கு వెళ్ళిపోయారు. தெரிந்த நிறைய பேர் இன்னைக்கு கம்பெனியிலே வேலையில ஜாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். నాకు తెలిసిన అనేక మంది ఈరోజు కంపెనీలో ఉద్యోగాలు చేస్తాం. பாடுகள் வரும்போது, కష్టాలు వచ్చినప్పుడు, பல சோதனைகள் வரும்போது, శోధనలు వచ్చినప్పుడు, ஐயோ இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம்ப்பா, అయ్యో ఈ సేవ మనకు వద్దు, ஐயோ இது பயங்கரமான மோசமா இருக்குதப்பா, అయ్యో ఇది చాలా భయంకరంగా ஐயோ ఉంది, எவ்வளவு கஷ்டமா இருக்குதப்பா, ఎంత కష్టంగా ఉంది, எவ்வளவு அவமானம் பண்ண வேண்டியதா இருக்குதப்பா. ఎంత అవమానాలు పొందాలి. நிறைய பேர் அது நிலையா நிற்க முடியல. చాలా మంది దాంట్లో నిలకడగా ఉండలేకపోతున్నారు. யூதாஸ் காரியத்தோட கடைசியில் நிலைநிற்கவே முடியல. ఇస్కరియోతు యూదా కూడా చివరిగా பணத்துக்கு నిలబడలేకపోయాడు. ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். డబ్బుకు ఆశపడి యేసుని పట్టించేసి, இயேசு கிட்ட அன்பா இருந்தான் யூதாஸ் காரியத்து. యేసు దగ్గర ప్రేమగా ఉన్నాడు ఇస్కరియోతు. அவங்கிட்ட தான் நல்ல பணப்பையெல்லாம் கொடுத்து வச்சார், நல்ல பணம் எல்லாம். ఆయన దగ్గరే డబ్బులు సంచి కూడా நல்ல ఇచ్చి ஒரு ఉన్నాడు. பொறுப்புள்ள ஒரு யூதாஸ் சிஷ்யனா இருந்தான் இயேசுவுக்கு. ఒక మంచి బాధ్యత గల శిష్యుడిగానే ఉన్నాడు. ஆனா கடைசியில் அவன் நிலைநிற்காமல் போய்விட்டான். కానీ చివరిలో నిలబడలేకపోయాడు. அவனுடைய மரணம் குடல் வேதம் சொல்கிறது, அவன் நாக்கு பிடித்து அவன் தூக்கு போட்டு சத்தான் பார்க்கிறோம். బైబిల్ చెప్తుంది తన నాలుకను లాగి తను చనిపోయాడు. இயேசு விட்டு போகிற ஜனங்கள் இன்றைக்கு பாதாளத்துக்கு போவார்கள். యేసుని వదిలిపోయే వాళ్ళు ఈ రోజు నరకానికి పోతారు. இயேசு நமக்கு திட்டம் தெளிவான யூதாஸ் காரியத்தோட நம்ம அவர் காட்சி நம்ம பார்க்கிறோம். మనం ఈ యూదా కార్యాన్ని చూస్తానే ఉన్నాం. ஒரு அருமையான நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார் யூதாஸ் காரியத்தை இயேசுவோடு. ఒక మంచి సేవను యేసుతో కూడా ఉండి యూదా చేస్తా அவர் ఉన్నాడు. எங்கெல்லாம் போனாரோ அவரோடு கூட இருந்தார் யூதாஸ் காரியத்தை. ఆయన యేసయ్య ఎక్కడ పోయినానో ఇస్కరియోతు అక్కడ அநேக அற்புதங்களை பார்த்தார் யூதாஸ் காரியத்தை. అనేక అద్భుతములను చూశాడు. அநேக மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பவர்களை யூதாஸ் காரியத்தை பார்த்தார். అనేక మందిని మరణంలో నుండి ஆனா கடைசியில் அவன் நிலைநிற்காமல் போய்விட்டான். కానీ చివరిలో నిలబడలేకపోయాడు. இன்னைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, కానీ ఈ రోజు ప్రియమైన వారు, உங்களுக்கு ஏதாவது பாடு வரும்போது அது எண்ணம் தோன்றுகிறது உங்களுக்கு, మీకు అటువంటి శ్రమలు వచ్చినప్పుడు మీకు ఆలోచన వస్తూ ఉందా? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ఒక్కటి మాత్రం చెప్పండి,
உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. నేను నిన్ను వదిలి ఎక్కడ పోనేసయ్యా. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, ఎన్ని శోధనలు వచ్చినా సరే, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ఎన్ని சரி, కష్టాలు వచ్చినా సరే, எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் ఎన్ని சரி, నిందలు వచ్చినా సరే, நான் உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன். నేను నిన్ను వదిలి పోనేసయ్యా. உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன். నిన్ను వదిలి పోనేసయ్యా. ஏன்னு சொல்றா? ఎందుకంటే நீரே எனக்கு அற்புதத்தை செய்கிறவர், మీరే నాకు అద్భుతములు చేసేది, என் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த சந்ததி வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. మీరే నా జీవితంలో ఒక మంచి உம்மை விட்டு எங்கே நான் போக மாட்டேன் ஆண்டவரே. మిమ్మల్ని వదిలి నేను ఎక్కడ పోనేసయ్యా. அவரோடு நிலைத்திருக்கும் போது ఆయనతో నిలిచి ఉండేటప్పుడు நமக்கு எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ఆయన అన్నిటినీ మనకు భద్రంగా చూసుకునే దేవుడుగా ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது మొదటిగా அவருடைய உறவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் ఆయనతో మనం నిలిచి ఉండాలి. ఆయన நல்ல బంధంతో, ஒரு உறவோடு நிலைத்து இருங்கள். நீங்கள் మంచి బంధంతో ఆయనతో నిలిచి ఉండాలి. யோவான் சுவிசேஷம் యోహాను రాసిన సువార్త 15:4 వాసిక. 15:4. నా యందు నిలిచియుండుడి, మీ యందు నేనును నిలిచియుందును. తీగ ద్రాక్షావల్లిలో నిలిచి ఉంటేనే గాని తనంతట తానే ఏలాగూ ఫలింపదో, అలాగే నా యందు నిలిచి ఉంటేనే కానీ మీరును ఫలింపరు. ஆமென். நல்ல ஒரு உறவை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்னோடு கூட நீங்கள் మంచి సంబంధాన్ని నాతో పాటు మీరు என்னோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு నాతో పాటు ఒక మంచి సంబంధాన్ని పెట్టుకోండి. இன்னைக்கு உலகத்தில் அநேக சிநேகிதர்கள் நல்ல உறவை வைத்துக் கொள்கிறார்கள். ఈ రోజు అనేక మంది స్నేహితులు మంచి காலேஜில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உறவு வைத்துக் கொள்கிறார்கள். మంచిగా కాలేజీలో ఫ్రెండ్స్ బాగా వాళ్ళు வேலை செய்யறது நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்கிறார்கள். పని చేసే చోట ఒక మంచి బంధాన్ని పెట్టుకోవాలి. அந்த உறவு எல்லாம் பணத்துக்காக தான் உறவு வைத்துக் கொள்வார்கள். ఆ బంధం అంతా డబ్బు కోసము. உங்கள்கிட்ட நல்ல ஒரு பணம் இருந்தா வாட ஜாலியா ஹோட்டல் போறோம்னு சொல்லுவாங்க. మీ దగ్గర బాగా డబ్బు ఉంటే బాగా హోటల్కి పోదామని పిలుస్తారు. நல்ல சொந்தக்காரங்கிட்ட நல்ல பணம் இருந்தா வாங்க அந்த வீட்டுக்கு போலாம்னு சொல்லுவாங்க. బంధువుల దగ్గర డబ్బులు ఉంటే రండి వాళ్ళ ఇంటికి పోదామని చెప్తారు. மேட்டு கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருந்தா எல்லாரும் இருப்பாங்க, ஒரு கிட்ட இருப்பாங்க. మేతి అన్న దగ్గర లక్షల డబ్బులు ఉంటే అందరూ మేతి అన్నతోనే ఉంటారు. ஆனா மேத்து கிட்ட ஒண்ணு இல்லைன்னா, కానీ మేతి అన్న దగ్గర ఏం లేకపోతే ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ఒక్కరు కూడా రారు. இந்த உறவுகள் தான் இந்த உலக உறவு. ఈ సంబంధాలు మాత్రమే ఈ లోక సంబంధాలు. ஆனா இயேசு இப்ப என்ன சொல்ல தெரியுமா? కానీ యేసయ్య ఏం చెప్తానంటే, என் மகனே நீ என்னோடு இருந்த போதும் பாணி, నువ్వు నాతో ఉంటే చాలు. என்னோட நல்ல ஒரு உறவு வச்சுக்கப்பா. நல்ல నాతో పాటు ఒక మంచి సంబంధం కలిగి ఉంటే. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். అదే యేసయ్య చెప్తాను. நீங்கள் என்னோடு இருந்தால் మీరు నాతో ఉంటే நல்ல கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். మీరు మంచి ఫలాలను ఇస్తారు. நல்ல நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். మంచి ఫలాలను ఇస్తారు. அப்படி இல்லாவிட்டால், అలా లేకపోతే அதே வசனம் 15:4 சொல்கிறது, అదే 15:4 చెప్తుంది, நீங்க என்னோடு இல்லன்னா మీరు నాలో లేకపోతే நீங்க கனி இல்லாது போயிடுவீங்க. మీరు ఫలాలు లేకుండా ஒரு పోతారు. ஆசீர்வாதம் இல்லாது போயிடுவீங்க. ఒక ఆశీర్వాదం లేకుండా உங்களால் పోతారు. கனி கொடுக்க முடியாது. మీ వల్ల ఫలించను కాదు. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. మీ వల్ల ఏమీ చేయను కాదు. என்னோடு கூட இருங்கள். நீங்கள் మీరు నాతో పాటే ఉండండి. பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. సాతాను మిమ్మల్ని ఏమీ చేయలేదు. பிசாசு பாப்பான், సాతాను చూస్తాడు, இவன் டச் பண்ணவே முடியாது. వీళ్ళని టచ్ అయినే కాదు. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஒரு குடும்பத்துல ஒரு அருமையான ஒரு குடும்பமா ஒரு குடும்பம் இருந்தது. ఒక మంచి కుటుంబం ఉండేది. பிசாசு எட்டு அப்ப ஜன்னல பாப்பானா, సాతాను అప్పుడప్పుడు తొంగి వాళ్ళ కిటికీలో చూస్తానే ఉంటాడు. இன்னொரு வீட்டுக்கு போவானா, పక్కింటికి పోతాడంట, இன்னொரு வீட்டுக்கு போவானா. ఇంకొక ఇంటికి పోతాడంట. ஒரு வீட்டுல ఒక ఇంట్లో நல்ல டிவி சீரியல் போய் இருக்குது. நல்லா మంచి టీవీ సీరియల్ పోతానే ఉండింది. பாரு. చూడు చూడు చూడు. இன்னொரு வீட்டுல ఇంకో ఇంట్లో எட்டி பாக்குறான், போயிட்டாங்க. కిటికీలో తొంగి చూస్తా ఉన్నాడు. எல்லாம் ஜன்னல் சத்த தண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாரும் అందరు కిటికీలంతా చూసి మత్తు குடி 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 குடி. తాగు తాగు. யாரு జాలి. சந்தோஷம். సంతోషం సంతోషం. இன்னொரு வீட்டுக்கு போறான், ఇంకో ఇంటికి పోతాడు. நல்ல குத்து டான்ஸ், நல்ல டான்ஸ். బాగా డాన్స్ వేస్తా ఉన్నాడు. பிசாசு பார்த்தா, సాతాను చూసి போடுடா குத்து டான்ஸ், போடுடா. ఏంటి బాగా డాన్స్ వేయండి. பிசாசு எல்லாம் விட்டு பார்த்துனே வந்தான். సాతాను అన్నింటిని చూస్తా వచ్చినాడు. ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. చాలా సంతోషం అయిపోయింది. ஒரு வீட்டுக்கு வந்தான். ఒక ఇంటికి వచ్చాడు. லூக்கா மேத்யூ குடும்பத்துக்கு பார்க்க வந்தான். మన మాథ్యూ అన్న ఇంటి కుటుంబానికి ஜன்னல தந்து பார்த்தான். కిటికీలోంచి చూశాడు.
அங்க கரங்களை தூக்கி முழங்கால் படிக்கிட்டு ரீகாடா ஷேகலாதா ரபா என் ஆவியானவர் இயேசு இயேசுன்னு சொல்லி ஆவிலே நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். వాళ్ళ చేతులు పైకెత్తి మోకాళ్ళు వేసి ప్రార్థన చేయడానికి ఆత్మతో నింపి ప్రార్థన చేయడానికి చూశాడు. இவனுக்குள்ள அப்படியே ஒரு வந்தது வெறி இவனுக்கு அப்படியே உனக்கு ఈ సాతాన్ లోపల వచ్చింది ఒక ஓ என்னப்பா இப்படி ஆராதனை செய்கிறாங்க சொல்லி ఏంటి ఇలాగ ఆరాధన చేస్తా ఉన్నారు. அந்த ஜெப நேரத்துல ஒரு ஜெப ஆவி அவருக்குள்ள வந்தது. ఆ ప్రార్థన సమయంలో వాళ్ళలో ఒక ప్రార్థన ఆత్మతో నింపబడింది. அந்த ஜெபம் என்ன எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்துல பிசாசே இந்த வீட்டை விட்டு இந்த கிராமத்தை விட்டு பாதாளத்துக்கு போய் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். వాళ్ళు ఏం ప్రార్థన చేస్తారంటే యేసు నామములో సాతానా ఈ ఇంటిని వదిలి ఈ గ్రామాన్ని వదిలి పో అని చెప్పి ప్రార్థన. என்னுடைய உறவு இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. నా సంబంధం యేసుతో పాటు ఉన్నది. பிசாசே உன்னுடைய திட்டம் இங்க பலிக்காதீங்க. సాతానా నీ తంత్రాలు ఇక్కడ ఫలించవు. உன்னுடைய எல்லா திட்டங்களையும் பிள்ளைகளுக்கு பலிக்காது இயேசுவின் நாமத்தினால. ఈ అనేక తంత్రాలు నా బిడ్డలకు ఫలించదు. அந்த உறவு அவ்வளவு பலமாய் இருந்தா యేసుతో మీ సంబంధం అంత బలంగా பிசாசு உங்களை தொட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. సాతాను మిమ్మల్ని తాకదు. యేసు மந்திர சூனியங்களை கட்டுறது தொட முடியாது உங்களை. మంత్రము మీరు ఎదిగానే எத்தனை ஏவுதல் கொடுத்தாலும் பிசாசு தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. సాతాను కార్యాలైనా మిమ్మల్ని తాకదు. இல்ல கரெக்டா நன்றி சொல்லுங்க. கரெக்டா நன்றி சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு உறவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ఒక మంచి సంబంధాన్ని దేవుడితో పెట్టుకోండి. இயேசு கூட சிஷ்யரோடு நல்ல உறவு வைத்துக் கொண்டார். ఏ శిష్యులు కూడా దేవునితో మంచి సంబంధం அதுவும் பேதுரு கூடவே வச்சிருப்பார். పేతురు కూడానే ఉంటాడు. யோவான் கூடவே வச்சிருப்பார். యోహాను కూడానే ఉంటాడు. யாக்கோபு கூடவே வச்சிருப்பார். యాకోబు కూడా కూడానే ఉంటాడు. எல்லா சிஷ்யரும் அன்பாய் அவர் உறவோடு வைத்துக் கொண்டார். அவர் అందరు శిష్యులు ఆయనతో కూడా మంచి సంబంధం కలిగి நல்ல நேசிக்கிறவராய் உறவாய் உலகத்தில் அவர் காணப்பட்டார். ఆయన ఎక్కడ పోయినా ఆయన ప్రేమించే వాళ్ళు కూడానే ఉన్నారు. హల్లెలూయా హల్లెలూయా. அது மத்தேயு சுவிசேஷம் మత్తయి రాసిన సువార్త 12వ அதிகாரம் 12వ అధ్యాయం 49 50 వాక్యమా 49 50వ వాక్యం. అలాగే యుగ సమాప్తి యందు జరుగును. దేవదూతలు వచ్చి నీతి మంతులలో నుండి దుష్టులను వేరుపరిచి వీరిని అగ్ని గుండములో పడవేయుదురు. అక్కడ ఏడ్పును పండ్లు కొరుకుటయును ఉండును. மத்தேயு 12 தானமா? மத்தேயு 12 తన శిష్యుల వైపు చేయి చాపి ఇదిగో నా తల్లియు నా సహోదరులను పరలోకమందున నా తండ్రి చిత్తము చొప్పున చేయువాడే నా సహోదరుడును నా సహోదరియు నా తల్లియు అనెను. ஹல்லேலூயா. என்ன ஒரு அழகா சொல்றார் பாருங்க. ఎంత బాగా అందంగా చెప్తారు. என்னுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவர்களுக்கு நல்ல சகோதரமாய் இருக்கிறார்கள். నా సేవ చేసే వాళ్ళు నాకు సహోదరులుగా ఉన్నారు. எல்லாரும் சொல்றாங்க இயேசுவே உங்க அம்மா வந்திருக்குன்னு சொல்றாங்க. అక్కడ అందరూ చెప్తున్నారు యేసయ్య మీ అమ్మ వచ్చున్నారు. உன்னை பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. చూడడానికి వచ్చున్నారు. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். కానీ యేసు ఒక మాట చెప్తాను. இவர்களே எனக்கு சகோதரர்கள். మీరే నాకు సహోదరులు. இவர்களே எனக்கு சகோதரிகள். మీరే నాకు సహోదరి. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ఎంత ఒక మంచి మాట. ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ఒక మంచి సంబంధాన్ని ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு அவர் ஊழியத்தை செய்கிற நீயும் நானும் பாஸ்டரும் அவருக்கு ஒரு சகோதரர்களாக இருக்கிறோம். நமக்கு ఈ రోజు ఆయన సేవ చేసే మీరు నేను పాస్టర్ ఆయనకి మంచి సంబంధం కలిగి సహోదరులుగా உறவை நாம் அவரோடு கூட வைத்துக் கொண்டிருக்கிறோம். ఒక మంచి సంబంధాన్ని ఆయనతో పాటు కలిగి இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள். ఈ లోకంలో చాలా మంది ఉన్నారు. அந்த உறவு இருக்குதா? ఆ సంబంధం కలిగి ఉన్నారా? இந்த மெட்டல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த உறவு இயேசு கிட்ட இல்லையே. ఈ మిట్టిల్లో చాలా మంది ఉన్నారు. ఆ సంబంధం యేసుకి வர வேண்டும். அவர்களும் ராవాలి. அவர்கள் இந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். వాళ్ళు వచ్చి యేసుతో సంబంధం இயேசு கிட்ட நிலைத்திருக்க வேண்டும். యేసులో నిలిచి ఉండాలి. ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் இவர்கள் எனக்கு சகோதரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். వీళ్ళందరూ నాకు సహోదరులు సహోదరులుగా ఉండాలని యేసు అక్కడ చెప్తున్నాడు. பரலோகத்தில் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ పరలోకంలో ఉండే చిత్తాన్ని ప్రకారం చేసేవారు ఎవరో அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார். వారు మాత్రమే నాకు సహోదరి సహోదరులు. நீ அவருடைய சித்தத்தை செய்யும்போது మీరు ఆయన చిత్తాన్ని చేసేటప్పుడు அவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்கிற பொழுது మీరు ఆయన కోసం లేచి ప్రకాశించేటప్పుడు இரவும் பகலுமாய் நீ ஆண்டவர் சமூகத்திலே இருக்கும்போது రాత్రి పగలు ఆయన సమూహంలో ఉండేటప్పుడు அவரே சொல்லுகிறார். ఆయనే చెప్తాను. நீதான் எனக்கு சகோதரன். మీరుதான் నా సహోదరు. நீதான் என் மகன். మీరే నా బిడ్డ. என்ன கருத்தை நன்றி சொல்லுங்க. இந்த வாக்கு யாராவது சொல்ல முடியுமா? ఈ మాట ఎవరైనా చెప్పగలరా? மேத்தனா எம்எல்ஏ గారు వస్తారు ఇప్పుడు. ఎమ్మెల్యే గారు நம்ம ஊருக்கு வராங்க. ఎమ్మెల్యే మన ఊరికి వస్తారు.
லூக்காட்ட வந்தாக்கா ஒரு 50 ஓட்டு கிடைக்கிறதுக்கு கை மேல் தோல் மேல் கையை போடுவாரு. లూకా నా దగ్గరికి వస్తే 50 ఓట్లు దొరుకుతాయని చేతులు పట్టుకుంటాడు. லூக்கா உனக்கு என்ன நான் செய்யறேன்ப்பா. లూకా నా మీకేం కావాలో నేను చేస్తాను. அந்த உறவு அந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் நல்லா உனக்கு டின்னர் பண்ணுது. ఆ బంధం మీకు ఎలక్షన్ ముగించేంత వరకు మాత్రమే మంచిది. அதுதான் அந்த உறவு. అది మాత్రమే ఆ సంబంధం. தன் சுயநலத்துக்காக உறவை செய்கிறது அந்த உறவை வேண்டாம். స్వప్రయోజనం కోసం పెట్టుకునే ఆ బంధాలు వద్దు. எப்பொழுதும் எனி டைம் அவர் சொல்லுகிறார், ఎప్పుడు మనతో పాటు என் ఉంటే சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு உண்மையான ஒரு சகோதரன். నా చిత్త ప్రకారం చేసేవారే నా నిజమైన సహోదరుడు. நிச்சயமா கரத்துக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நல்ல ஒரு உறவிலே நாம் இருக்க வேண்டும். మంచి ఒక సంబంధం కలిగి ఉండాలి దేవునితో. என்ன வந்தாலும் சரி, ఏమొచ్చినా సరే, ஏசப்பா நீ என்னோட இருக்கிறீங்க ஆண்டவரே. యేసయ్య మీరు నాతో ఉన్నారు. நம்முடைய பாஸ்டர் ஊழியத்தில் கூட அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிறது. మన పాస్టర్ సేవలో కూడా ఇదే ఆలోచిస్తుంది. ஊழியத்தில் எவ்வளவு போராட்டங்கள், సేవలో ఎన్నో పోరాటాలు, எத்தனையோ కష్టங்கள் இருந்திருக்கு. ఎన్నో కష్టాలు ఉంటాయి. அந்த உறவை விடவில்லை ஆபிரகாம் பாஸ்டர் அவர்கள். ఆ బంధాన్ని వదలలేదు పాస్టర్. இது வரைக்கும் நல்ல ஒரு சபையை கட்டி, ఇంతవరకు ఇక్కడ ఒక మంచి సంఘాన్ని కట్టి, చిత్తూరులో ஒரு சபையை கட்டி, చిత్తూరులో ఒక సంఘాన్ని కట్టి, ஓபன்பள்ளியில் ஒரு சபையை கட்டி, ఓపెన్పల్లిలో ఒక సంఘాన్ని కట్టి, இன்னைக்கு நஜரியா தேசத்துக்கு போயிருக்கிற சொன்ன அந்த உறவு எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் அவரோடு இந்த உறவு. இதுதான் ఆయనతో ఉండే ఒక మంచి. ஒருவேளை அவர்கிட்ட உறவு இல்லாத இருந்தால் இன்னைக்கு எங்கேயோ, ఒకవేళ ఆయనతో ఒక మంచి సంబంధం లేకపోయింటే ఈ రోజు எங்கோ இருந்திருப்பான். ఎక్కడో నింటారు. அவனுக்கு இயேசு பாத்தீங்களா, కానీ యేసు చూసారా, ஃளைட்லயே கொண்டு போயிருக்கிறாரு. హల్లెలూయా. அவர் ஃளைட்ல பார்த்தப்பதான் அவங்க வாட்ஸ்அப்ல பார்த்து எவ்வளவு ஒரு அழகா ஃளைட்லயே போயிருக்கிறாரு. ఆయన ఫ్లైట్ లో చూసాం ఎంత అழகா ఫ్లైట్ அப்படியே போறாரு. அப்படியே இதுதான் இயேசுடைய உறவு. ఇది ஹல்லேலூயா. మాత్రమే యేసు బంధం. சொல்லுங்க, చెప్పండి. நான் உம்மோடு உறவு வைத்துக் கொள்கிறேன். నేను యేసయ్య మీతోనే బంధం పెట్టుకుంటాను. நல்ல உறவு வைத்துக் మంచి கொள்கிறேன். బంధం పెట్టుకుంటాను. இந்த உலக உறவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ఒక్క సంబంధం నాకు எல்லாம் பணம் புகழ் எல்லாம் இருந்தாலும் என்கிட்ட வருவாங்கப்பா. పేరు డబ్బు ఉంటే మాత్రమే ఈ లోకంలో వాళ్ళు వస్తారు. இதை நேசிக்கிற உலகம் இல்லப்பா. ఇది నన్ను ప్రేమించే లోకం కాదు. நேசிக்கிற உறவு நீதான் எனக்கு ஆண்டவரே. నన్ను ప్రేమించే బంధం మీరు నా సొంత బంధం అన్ని కూడా యేసయ్యా, నా ఆస్తి పాస్తి అన్ని కూడా యేసయ్యా, నా సొంత బంధం అన్ని కూడా యేసయ్యా, నా ఆస్తి పాస్తి అన్ని కూడా యేసయ్యా, నా యేసయ్యా నా రక్షకుడా, నా యేసయ్యా నా రక్షకుడా, నువ్వు లేని లేదయ్యా, నువ్వు లేని లేదయ్యా, నా సొంత బంధం అన్ని కూడా యేసయ్యా, నా ఆస్తి పాస్తి అన్ని కూడా యేసయ్యా. హల్లెలూయా. ఇది எல்லாமே நீங்கதான் அப்பா. దీనన్నిటికి మీరే இந்த యేసయ్య. உறவு நீங்கதான் அப்பா. మీరు నా బంధం యేసయ్య. இரண்டாவது பார்க்க போகிறோம். రెండోది మనం చూడబోతున్నాం. அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் ప్రేమలో మీరు నిలిచి ఉండండి. யோவான் எழுதின சுவிசேஷம் యోహాను రాసిన సువార్త 15వ అధ్యాయం 15వ అధ్యాయం 10వ వచనంతో వాసి. 10వ వాక్యం. నేను నా తండ్రి ఆజ్ఞను గైకొని ఆయన ప్రేమ యందు నిలిచి ఉన్న ప్రకారము మీరును ఆయన ఆజ్ఞలు గైకొని ఎడల నా ప్రేమ యందు నిలిచి ఉందురు. ஆமென். ஹalleluya. நீங்கள் మీరు முதலாவது பார்த்தோம், మొదటగా చూస్తున్నాము அவருடைய உறவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ఆయన బంధంలో నిలిచి ఉండండి. இரண்டாவது பார்க்கிறோம், రెండోది చూస్తున్నాము அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ఆయన ప్రేమలో మీరు నిలిచి ఉండండి. அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் ఆయన ప్రేమలో మీరు నిలిచి ఉండండి. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சிநேகித, మంచి ఒక ఫ్రెండ్స్, அவன் எவ்வளவு இருந்தாலும் அன்பா ஒரு நேசினே இருப்பான். அவனை ఎంత ఉంటే కూడా ప్రేమగా ప్రేమిస్తాను. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் அவன் ரொம்ப அன்பா நேசிப்பாங்க. அவங்க వాళ్ళ ఫ్రెండ్స్ లో ఎన్ని గొడవలు వచ్చినా కూడా వాళ్ళు బాగా ప్రేమిస్తానే ఉంటారు. நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். మీరు ప్రేమలో నిలిచి ఉండండి యేసయ్యనే చెప్తాను. கணவன் மனைவி கூட நல்ல அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். భార్య భర్తలు కూడా మంచి ప్రేమలో நல்ல నిలిచి பிள்ளைகளிடத்திலே நல்ல அன்பு காட்ட வேண்டும். పెద్దల ఎడల మంచి ప్రేమను చూపించు. நான் பெங்களூருக்கு ஊழியத்துக்கு நான் கடந்து போனேன். బెంగళూరుకి సేవకు వెళ్ళాను. ஒரு குடும்பத்துக்கு இப்படியா ஒரு ப்ரே பண்றதுக்கு நான் வீட்டுக்கு போனேன். ఒక కుటుంబానికి ప్రేయర్ చేయడానికి వెళ్ళాను.
ஒரு அருமையான நம்ம தம்பி மாதிரி ஒரு தம்பி வந்துகிட்டு வந்தோம். ఒక మంచి తమ్ముడు లాంటి తమ్ముడు నా దగ్గరికి వచ్చినాడు. நான் போன வரைக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு கேட்டேன். నేను వెళ్ళేటప్పుడు అమ్మ నాన్న ఎక్కడ అని అడిగాను. அம்மா ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க, అమ్మ ఒక పనిగా పోయినాడు, அப்பா ஒரு வேலைக்கு போயிருக்கிறாரு, నాన్న ఒక పనిగా పోయినాడు. நான் மட்டும் வீட்டு காலேஜ் போட்டு வந்திருக்கிறோம் నేను பாஸ்டர். మాత్రం ఇప్పుడే కాలేజీకి పోయి పాస్టర్ చెప్పాడు. என்ன தம்பி ரொம்ப சோகமா இருக்குன்னு கேட்டேன். ఏంటి తమ్ముడు చాలా బాధగా ఉన్నావు అని. அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாரு. మా నాన్న నాతో మాట్లాడని, அம்மா டியூட்டிக்கு போயிடுவாங்க. అమ్మ డ్యూటీ అని వెళ్ళిపోతారు. எனக்கு இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், அவ்வளவுதான் பாஸ்டர். నాకుండేది ఫ్రెండ్స్ దగ్గర మాట్లాడతాను అంటే. அதிகமா லவ் நான் பார்க்க இங்கிலீஷ்ல சொன்னா ஐ மீன் லவ் நான் மம்மி டாடி நான் பார்க்க முடியல பாஸ்டர். మా అమ్మ నాన్న ప్రేమ నేను చూడలేకపోయినాను పాస్టర్. கண்ணீர் வெடிச்சு அந்த தம்பி சொன்னா. ఏడుస్తా చెప్పాడంట. என்ன பாஸ்டர் நைட்ல 1 மணிக்கு நான் அப்பா பெட்ரூம் தந்து அப்புறம் தூங்கி நிற்பாரு, காலேஜ் போயிடுவாரு. அந்த அன்பையே நான் பார்க்க முடியல. அந்த அன்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான் தம்பி. నైట్ 1 గంటకు చూస్తే మా నాయన నిద్రపోతా అంటాడు, నేను కాలేజీకి వెళ్ళిపోతాను, ఆ ప్రేమే నాకు లేదు, ఆ ప్రేమ కోసం ప్రార్థన చేయండి పాస్టర్ అని అడిగినారు. நீங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறீங்க, మీరు ప్రేమలో నిలిచి ఉండండి, உங்களுடைய பிள்ளைகளை நல்லா நேசிக்கிறீங்க. మీ పిల్లలను బాగా ప్రేమించండి. இன்னைக்கு கூட என் பையன் காலேஜ் படிக்கிற என் பையன், ఈ రోజు కూడా నా కొడుకు కాలేజీ அவனை கட்டி அடுத்து என் தம்பியை மொத்த கொடுப்பேன் என் மையனை நான். ఆయన గట్టిగా కౌగిలించుకొని ముద్దు పెట్టుకొని మాట్లాడతాను. குட்டி சாமி நீதானா அர்த்த குட்டி இருக்கான்னு சொல்லி அவன் மொத்த கொடுப்பேன் அவனை நான். దాన్ని బాగా ముద్దు పెట్టుకొని బాగా அவனை கட்டி பிடிச்சிக்குவான், அவனை கட்டி பிடிச்சிக்குவான். ఆయన కూడా గట్టిగా என் மனைவி சொல்லுவாங்க, இப்ப கூட உங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி அவனை பஞ்சரிக்கல அவனவே. ఇప్పుడు కూడా ఆయన చిన్న బిడ్డలాగే சொன்னார், தகப்பனுடைய அன்போட நேசிக்க வேண்டும். తండ్రి యొక్క ప్రేమ ఆయన ప్రేమిస్తానే ఉంటుంది. இந்த உலகம் நேசிக்கிற பொழுது ఈ లోకంలో ప్రేమించేది உன்னை என்ன படுத்த இயேசு எப்படி நேசிப்பாரு தெரியுமா? నిన్ను నన్ను పుట్టించిన அவர் அன்பு அளவேற்ற அன்பு, அந்த அன்பு ఆయన ప్రేమ அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், యేసయ్య చెప్తాడు, நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் ప్రేమలో నిలిచి ఉండండి, அன்பிலே நிலைத்திருங்கள். ప్రేమలో నిలిచి கணவன் மனைவி நிலைத்திருங்கள், భార్య భర్తలు నిలిచి ఉండండి, பிள்ளைகள் அப்பா மட்டும் நிலைத்திருங்கள். పిల్లలు తల్లిదండ్రులతో నిలిచి ఉండండి. அது மாத்திரமல்ல, అది మాత్రం కాదు, இந்த சபையிலே நல்ல நிலைத்திருங்கள். ఈ நீங்கள் సంఘంలోనూ బాగా నిలిచి ఉండండి. பாஸ்டருக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். పాస్టర్ కి మీకు ఒక మంచి ఐక్యం. நீங்க அது ஒருவேளை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட எந்த சங்கமா இருக்கலாம், ఈ లోకంలో ఎటువంటి సంఘమైనా సరే, நான் இங்க பார்ப்பது நான் ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை நான் பார்க்கிறேன். కానీ ఈ చోట నేను ఒక వ్యత్యాసమైన ప్రేమను நான் చూస్తాను. அநேக சொன்னா நான் சுவிசேஷ இருக்கிறபடி அநேக பட்டணத்துக்கு நான் சபைக்கு நான் போவேன். నేను సువార్థికుడైనందున అనేక పట్టణములకు వెళ్తాను. பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, அவ்வளவுதான். அவர் சுகர் சேர்த்து போயினே இருப்பாரு, அவங்க எல்லாம் பாட்டு போயினே இருப்பாங்க. పాస్టర్ ప్రార్థన చేస్తారు, ఆయన బ్యాగ్ ఎత్తుకొని వెళ్ళిపోతారు, వాళ్ళ పాటికి వాళ్ళు వెళ్ళిపోతారు. ஆடுகள் ஏமாந்து போய் நிற்கிறது போல இருக்கு பாருங்க விசுவாசிகள். గొర్రెలు ఏమారిపోయి నిలిచిపోయినట్టు నిలుచుకొని ఉంటారు. பாஸ்டர் நீ ஜெபம் பண்ணிட்டு போவோம் பாஸ்டர், அவ்வளவுதான். పాస్టర్ మీరు ప్రేయర్ చేసి వెళ్ళిపోండి పాస్టర్ பாஸ்டர் நான் கிளம்புறேன் பாஸ்டர், నాకు టైం అయిపోయింది పాస్టర్, నేను వెళ్ళాలి పాస్టర్ అంటాను. நிறைய இடத்துல நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். చాలా చోట్ల నేను కన్నీరు విడిచి ఏడ్చున్నాను. ஆனா நம்ம பாஸ்டர் பார்க்க, కానీ మన పాస్టర్ని చూసేటప్పుడు எவ்வளவு ஒரு அன்பு, ఎంత ఒక మంచి ప్రేమ, எவ்வளவு ஒரு அன்பு, మంచి ప్రేమ, எவ்வளவு ஒரு அன்பு, మంచి ప్రేమ. நான் திரும்ப நான் சொல்லி இருப்பேன், తిరిగి తిరిగి చెప్తానే ఉంటాను. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கில்லுக்கெல்லாம் அப்பா அவருக்கு அப்பானுக்கு அவன் பாஸ்டருக்கு. మీకు ఒక చిన్నగా వెళ్ళి మీరు అబ్బా అంటే ఆయన మీకు ముందు అబ్బా. ஹalleluya. உடனே வந்து அவர் தான் நிப்பாருங்க, వెంటనే వచ్చి ఆయన நன்றி சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை இப்படியாய் செய்கிறது என்னை. ఈ యేసు ప్రేమ ఇలాగే జరిపిస్తుందని. அதுதான் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் అందుకే ప్రేమలో నిలిచి ఉండండి. அதுக்காகத்தான் பாஸ்டர் அவர்கள் அநேக பிள்ளைகளை கண்டிச்சு அவர் வளர்க்கிறார். அவர் అందుకే పాస్టర్ అనేక మందిని ఖండించి బాగా அவர் அன்பாய் உங்களை நேசிக்கிறார். அவர் ఆయన ప్రేమగా మిమ్మల్ని పెంచుతాడు. இந்த சபையில் அப்படிதான் அன்பை நேசித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் ఈ సంఘాన్ని కూడా అలాగే ప్రేమగా கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள இருக்கிறதுனால இந்த சபையை ஒரு அன்புள்ள சபையாக மாற்ற வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். క్రీస్తు ప్రేమ ఆయనలో ఉండబట్టి ఈ సంఘాన్ని కూడా అలాగే మార్చాలని ఆయన ప్రయత్నం చేస్తున్నారు. நீங்கள் அவரை அன்பில் நிலைத்திருங்கள். మీరు కూడా క్రీస్తు ప్రేమలో నిలిచి அதிலே யோவான் சுவிசேஷம் యోహాను సువార్త 14వ అధ్యాయం 14వ అధ్యాయం 15వ వచనంతో వాసిమా. 15వ మీరు నన్ను ప్రేమించిన ఎడల నా ఆజ్ఞలను గైకొందురు. ஐயம் இல்ல மீறுமா இதை ரொம்ப தெரியும் அன்பில் நிலைத்திருங்கள். கலாத்தியர் 5వ అధ్యాయం 22వ వాసిమా. కలాతియర్ అయితే ఆత్మ ఫలమేమనగా ప్రేమ, సంతోషము, సమాధానము, దీర్ఘశాంతము, దయాళుత్వము, మంచితనము, విశ్వాసము,
సాత్వికము, ఆశా నిగ్రహము. ஆமென் ஹalleluya. இந்த ஆவியின் கனிகளை நம்ம பார்க்கிறோம் இங்கே. ఈ ఆత్మ ఫలాలు చూస్తున్నాం మనం. என்ன ஒரு அழகா நமக்கு சொல்லுகிறது இங்கே. ఎంత బాగా అందంగా రాసి ఉన్నారు. மாம்சத்தின் கனிகள் మాంసపు క్రియలు அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது இங்க நமக்கு. మంచి వాక్యం ఇక్కడ ఒకటి చెప్తా ఉంది. ஹalleluya. హల్లెలూయా. கலாத்தியர் 5:22ல பாக்கும்போது గలాతీయులు 5:22 ஆவியின் கனியோ ఆత్మ ఫలము அன்பு, ప్రేమ, சந்தோஷம், సంతోషము, சமாதானம், సమాధానము, நீடிய பொறுமை, దీర్ఘశాంతము, దైవ நற்குணம், దయాగుణము, విశ్వాసము. இதுதான் ஆவியின் கனி. ఇది మాత్రమే ఆత్మ ఫలము. ஹalleluya. இந்த கனிகள் எல்லாம் அன்பா இருந்தா எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ఈ ఫలాలన్నీ మీరు ప్రేమగా ఉండేటప్పుడు మీకు వస్తాయి. நீ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். మీరు ప్రేమలో నిలిచి ఉండాలి. ஹalleluya. ஹalleluya. சில பேர் எது கிடைத்தாலும் அப்படியே கொதிரி தள்ளுவார்கள். அப்படியே కొంతమంది దేనికైనా సరే అలాగే కోపంతో ஒரு வார்த்தையை பேச மாட்டாங்க. ప్రేమగానే మాట్లాడు அப்படியே எரிஞ்சு விடுவாங்க. அப்படியே అట్లా మండి పడతానే ఉంటారు. அப்படி இருக்கவே கூடாது. అట్లా ఉండనే ఉండకూడదు. அப்படி உடனே நீ புரிஞ்சுக்கணும். అట్లా మీరు అర్థం చేసుకోవాలా. நீ ஒரு உனக்குள்ள வேற பிசாசு பேசுகிறான்னு நினைச்சுக்கணும். நீங்க అప్పుడు నీలో ఒక సాతాను మాట్లాడుతోందని మీరు అర్థం చేసుకోవాలా. நீங்க ஒருவேளை அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க మీరు వాళ్ళ కోసం ప్రార్థన చేయాలా. ஹalleluya. హల్లెలూయా. நான் ஒரு சாட்சி சொல்லட்டுங்களா? నేను ఒక సాక్ష్యం చెప్తాను. என் மனைவி ஆரம்பத்துல இந்த ஊழியமே பிடிக்காது. அவங்களுக்கு ஊழியம் செய்யறது. నా భార్య వచ్చి స్టార్టింగ్ లో సేవ చేసేదే నచ్చదు. ஊழியத்துக்கே நான் அனுப்ப மாட்டார்கள். என்னை సేవకే నన్ను పంపించారు. பயங்கரமா எரிஞ்சு விடுவார்கள். அப்படி భయంకరంగా మండి పడతానే ఉంటారు. பயங்கரமா அப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு இருப்பார்கள். భయంకరంగా ఎప్పుడు చూడు కోపంతోనే ఉంటారు. நான் நினைச்சேன். నేను ఒకటి తలుచుకున్నాను. பிசாசு உன் மூலமா எனக்கு ஏவி விடுகிறான் நான் நினைச்சுக்கிறேன். సాతాను నీ మూలంగా వచ్చి నాకు ఆటంకపరుస్తాడు. நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். నేను ఒక సేవకునితో దీన్ని పంచుకున్నాను. நல்ல ஒரு சீனியர் நல்ல ஒரு மூத்த ஊழியக்காரர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். మంచి ఒక పెద్ద సేవకులు సీనియర్ సేవకుల దగ్గర పంచుకున్నాను. பாஸ்டர் எங்க வீட்லயே இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது பாஸ்டர் சொன்னேன். பாஸ்டர் மைண்ட்லோనే ఇటువంటి ప్రాబ్లం ఉంది பாஸ்டர். ஏன் சொன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனா கிறிஸ்து அந்த வழியில நடக்கவில்லை. அவர்கள் இல்ல. அவர்கள் వాళ్ళు క్రిస్టియన్సే కానీ ఆ మార్గంలో వాళ్ళు నడవలేదు. அந்த பக்தியில அவர் வளரவில்லை. அவர்கள் ఆ భక్తిలో వాళ్ళు రాలేదు. హల్లెలూయా. హల్లెలూయా. இதுக்காக அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஊழியக்காரர். దీనికోసం ఒక మాట చెప్పారు సేవకులు. முதலாவது அவருக்குள்ள இருக்கிற ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. మొదటగా వాళ్ళలో ఉండే సాతాను కార్యాలను కట్టి ప్రార్థన చేయాలి. அவருக்குள்ள ஆவியின் கனிகள் அவரிடத்தில் இல்லை. ఎదురు చూసే ఆత్మ ఫలాలు వాళ్ళ దగ్గర లేదు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஓட்ட முட்டி இயேசுவின் நாமத்தினால மோக்கால் ஏசி பிரார்த்தனை చేసిన యేసు నామం. முதலாவது மனுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசே அவளுக்குள்ள இருந்த ஆவியை வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால. మొదటగా నా భార్యలో ఉండి సాతాను இயேசு ஆவியின் கனிகளை பார்க்க முடியவில்லை. அங்கே యేసు యొక్క ఆత్మ ఫలాలను చూడలేకపోతున్నాను. கொஞ்சம் ஜெபிக்க నేను ప్రార్థన చేసిన ప్రార్థన చేయంగా ஒரு நாள் வீட்டில் ஒரு உபவாச கூட்டத்தை ஒழுங்கு செய்தேன். ఒక రోజు ఇంట్లో ఉపవాస కూటాన్ని పెట్టాను. అనేక ஊழியக்காரர்களை கூப்பிட்டு అనేక మంది సేవకులను పిలిచి மனைவி தலை மேல கைகளை வைத்து నా భార్య తల మీద చేతులు పెట్టి இவளுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா துஷ்டனுடைய ஆவிகள் ఈమెలో ఉండే అన్ని సాతాను కార్యాలు இயேசுவின் நாமத்தில் வெளியே போட்டு ஜெபம் பண்ணினாங்க. యేసు నామములో బయట పోని ప్రార్థన చేస్తున్నారు. அன்னைக்கு தொப்புனு கீழே போன ఆ రోజు దొప్పని కింద పడిపోయారు. యేసు ஹalleluya. இன்னைக்கு பேக் எடுத்து கரெக்ட்டா கையில் கொடுத்துறாங்க. ఈ రోజు బ్యాగ్ ఎత్తుకొని వచ్చి కరెక్ట్ గా చేతుల్లో పెట్టారు. ஹalleluya. ஆவியின் கனி ఆత్మ ఫలము அங்கே சமாதானம், అక్కడ సమాధానము, நல்ல ஒரு பாக்கும்போது சாந்தம், మంచి ఒక శాంతము, நீடிய பொறுமை, దీర్ఘ శాంతము, நல்ல ஒரு விசுவாசம், మంచి ఒక విశ్వాసము. அந்த ஆவியின் கனி நமக்கு இருக்கிறது. ఆ ఆత్మ ఫలాలు அந்த అన్பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ఆ ప్రేమలో మీరు నిలిచి ఉండండి. హల్లెలూయా. 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 ஹalleluya. 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 நல்ல பாட்டு. ஒரு பாட்டு தெலுங்கு பாட்டு. என்ன பாட்டு? பிரேமா அதிகாரமா அம்மக்குண்டுனா நீ பாடடி பிரேமா. ஹalleluya. இது சரி பாடுங்க. ஆமென். அன்னக்குண்டுனா நீ பிரேமா சொந்த சின்ன குண்டுனா நீ பிரேமா இசையா இசையா துவாரி மதுரம் நீ பிரேமா ఎంతో ఎంతో మధురం
ఈ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం యేసయ్యా యేసు నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం రోమర్ 5వ అధికారం రోమర్ 5వ అధ్యాయం 5వ వచనం నుండి 8వ వచనం వాసింది 5 నుంచి 8 వరకు చదవండి. రోమర్ 5వ అధికారం 5వ వాక్యం నుండి 8వ వాక్యం వరకు. ఎందుకనగా ఈ నిరీక్షణను సిద్ధపరచను మనకు అనుగ్రహింపబడిన పరిశుద్ధాత్మ ద్వారా దేవుని ప్రేమ మన హృదయములలో కుమ్మరింపబడి ఉన్నది. ఎలాగనగా మనం ఇంకా బలహీనులమై ఉండగా క్రీస్తు యుక్త కాలమున భక్తిహీనుల కొరకు చనిపోయిను. నీతిమంతుని కొరకు సహితము ఒకడు చనిపోవుట అరుదు. మంచి వాని కొరకు ఎవడైనా ఒకవేళ చనిపోవ తెగింపవచ్చును. అయితే దేవుడు మన ఎడల తన ప్రేమను వెల్లడిపరచుచున్నాడు. ఎట్లనగా మనం ఇంకను పాపులమై ఉండగానే క్రీస్తు మన కొరకు చనిపోయెను. ஹalleluya என்ன ஒரு நம்ம மேல இருதயங்கள் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்குதா ஹalleluya మన పైన హృదయంలో ఆ ప్రేమ అట్లే ఉంది. இயேசு கிறிஸ்து நம்ம மேல அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறார். యేసు క్రీస్తు మన పైన ఆ ప్రేమను పోసి ఉంది. அதே கீழ வசனம் சொல்லுகிறது அங்கே అదే కింద వాక్యం చెప్తుంది. அவர் நம் பாவியா இருக்கையில் మనం పాపంలో నిండి ఉన్నాం. நமக்காக மரித்ததினாலே మన కోసం చనిపోయినదట. தேவன் நம்ம மேல் வைத்து தமது அன்பை விலக பண்ணுகிறது அங்கே. దేవుడు మన మీద పెట్టిన ప్రేమను நன்றி சொல்லுங்க. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா? ఆ ప్రేమ ఎటువంటి ప్రేమ? జీవనే கொடுக்கிற அன்பு. ప్రాణమే ఇచ్చే జీవనే கொடுக்கிற அன்பு. ప్రాణమే ఇచ్చేటువంటి ప్రేమ. హల్లెలూయా. இப்படிப்பட்ட அன்பு நம்ம பார்க்க முடியுமா? ఇటువంటి ప్రేమను మనం చూడగలుగుతామా? நல்ல ஒரு சிநேகிதர் இருக்கிறான்னு வெச்சுக்கோங்க உங்க பக்கத்துல. మంచి ఒక ఫ్రెండ్స్ ఉన్నారనుకోండి పక్కన. எனக்காக உயிரை விட்டுறான்னு கூட விடுவானா? నా కోసం ప్రాణం ఇచ్చేందంటే ఇస్తారా? விட்டுருவானா அவன்? ఇచ్చేస్తారా? டேய் போடா சாமி போடா போன்னு போயிடுவான் அவன். నేనే పోరా నాయనా అని చెప్పి వెళ్ళిపోతాడు. అసలు அந்த டைம்ல இருக்கிறானோ இல்லாத அந்த நேரத்துல ఆ టైంలో ఉంటాడో లేదో మరి. அது இயேசு சொல்லுகிறார். కానీ యేసే చెప్తాడు. என் ஜீவனையே கொடுக்க வந்திருக்கிறோம். నా ప్రాణాన్ని ఇచ్చేకొచ్చాను. எல்லாம் ஒரு அன்புள்ள இயேசப்பா நமக்கு ఎంత ఒక మంచి యేసయ్య మన మీద நீங்கள் ప్రేమ அன்பில் చూపించేసయ్య. நிலைத்திருக்கிறீர்கள். మీరు ఆ ప్రేమలో నిలిచి ఉన్నారు. நல்ல உறவில் நிலைத்திருக்கிறீர்கள். మంచి సంబంధంలో నిలిచి ఉన్నారు. அவரோடு நிலைத்திருக்கும் போது ఆయనలో నిలిచి ఉండేటప్పుడు அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 కొరింథీయులు 13 అధ్యాయం 1వ వచనం இப்படியா சொல்கிறது. 1వ వాక్యం ఇలాగ చెప్తాను. படி அதிலே சொல்லுங்க. మనుషుల భాషలతోనూ நான் దేవదూతల భాషలతోనూ பேசினாலும் నేను మాట్లాడినను பேசினாலும் ప్రేమ లేనివాడనైతే రోగిడు కంచును ஆமென் గనగనలాడు తాళమునై ఉండును. ஆமென். நான் மனுஷரும் பாசலும் தூதரும் பாசங்களும் பேசினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் எனக்குள்ளாக அன்பை ஈரவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. நன்றி. ஹalleluya. నేను మనుషుల భాషలతో మాట్లాడినాను. దూతల వాళ్ళ భాషలో మాట్లాడితే కూడా ప్రేమ లేకపోతే అదన్నీ వేస్ట్. நீ நல்லா துதிக்கலாம், మీరు బాగా நல்ல பாட்டு பாடலாம், మంచి పాట పాడొచ్చు, நல்ல அந்நிய பாஷையில நல்ல அபாபா ராஜா ஷேகலாமா துதிக்கலாம். మీరు మంచి అన్య భాషలో మాట్లాడొచ్చు. ஆனா அன்பு உனக்குள்ள இல்லவிட்டால் కాకపోతే ప్రేమ మీలో లేకపోతే ஒன்றுமே இல்லாத மண்ணு, మీరు ఏమి లేని మట్టి, அது விருதா. అది వేస్ట్. ஹalleluya. அன்பாய் நேசிங்க. ప్రేమగా ఉండండి. இயேசுவோ அன்பாய் அவரை நேசிங்க. நீங்க యేసుని ప్రేమగా அவர் உங்களை நேசிக்கிறார். ఆయన మిమ్మల్ని ప్రేమిస్తాడు. அவர் இந்த குடும்பத்தில் நீங்கள் ஒன்னாயிருங்கள். நீங்கள் ఆయనలో మీరు ఒకటిగా ఉండండి. பிசாசு உங்களை விடுவிக்க முடியாது. உங்களை సాతాను మిమ్మల్ని విడుదల చేసేదని யார் எத்தனை சொன்னாங்க, டேய் என்ன பத்தி மனைவி எனக்கு தெரியும். ఎవరేం చెప్పినా సరే నా భార్య. நிறைய பேர் வீட்டை வச்சுட்டு சில பேர் குடும்பமே ரெண்டாயிட்டு இருக்குதுங்க. కొన్నిసార్లు కుటుంబమే రెండు అయిపోయింది. ஒண்ணு காதுல ஊதுவாங்க, వచ్చి చెవుల్లో చెప్తానే ఉంటారు, సిస్టర్ கிட்ட சொல்லுவாங்க, సిస్టర్ దగ్గర చెప్తానే ఉంటారు. మీ ఇంటైనా అక్కడ తిరుగుతున్నాడమ్మా, సినిమా చూస్తున్నాడమ్మా, అక్కడ తిరుగుతున్నాడు, ఇక్కడ తిరుగుతాడు, இந்த మాకు ఊది விட்டுருவாங்க. మీ ఇంటాయన అక్కడ సినిమాలు చూస్తున్నాడు, అక్కడ తిరుగుతాడని మీ దగ్గర அவர்கிட்ட வருவாங்க. அண்ணம்மா பத்தி அண்ணம்மா అక్కడ తిరుగుతుంది, బజార్ ఉంది, ఇక్కడ ఉంది, அங்க ఊది விட்டுருவாங்க. ఆయన దగ్గర వస్తారు, మీ అమ్మ అక్కడ తిరుగుతుంది, ఇక్కడ తిరుగుతుంది ఆయన దగ్గర చెప్పారు. என் மனைவி பத்தி எனக்கு தெரியும், నా భార్య గురించి నాకు తెలుసు, என் கணவரை பத்தி எனக்கு தெரியும், నా భర్త గురించి నాకు తెలుసు, உங்க பிள்ளைங்க என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும். నా పిల్లల గురించి నాకు తెలుసు. இதுதான் ஒரு நல்ல அன்புள்ள ஒரு. இதுதான் మంచి బంధంతో కలిగిన. எத்தனை பேர் என்ன சொன்னாலும், ఎంతమంది ఏం చెప్పినాను
எனக்கு தெரியா నాకు తెలుసయ్యా அவன் நேசிக்கிற அன்புள்ளவங்க அவங்க నన్ను ప్రేమించేవాళ్ళు அன்புல உறுதியா இருப்பாங்க. ఆ ప్రేమలో నిలిచి ఉంటారు. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் ஐயோ என் கணவரே அவர் சொன்னதா அவர் மீறினது செய்ய மாட்டேன்னு சொல்லுவார்கள். కొంతమంది నా భర్త చెప్తే చాలు దాన్ని మీరు ఏం చేయరు. சபையில அப்படிதான் இருக்கிறார்கள். எங்க பாஸ்டர் சொன்னதா அவ்வளவுதான் மீற மாட்டோம். మా పాస్టర్ చెప్పింది మేము அது என்ன வந்தாலும் சரி, అది ఏమొచ్చినా సరే. அவர் ஏன் சொன்னா, ఎందుకంటే எங்களை நேசிக்கிறவர் நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். మమ్మల్ని ప్రేమించే మంచి సేవకులుగా ఉన్నారు. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு ஈரவிட்டால் ஒன்றுமே இல்லை. கடைசியாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. మనము ఆయన ద్వారా జీవించినట్లు దేవుడు తన అద్వితీయ కుమారుణ్ణి లోకములోనికి పంపెను. దీని వలన దేవుడు మన యందుంచిన ప్రేమ ప్రత్యక్షపరచబడెను. ఆమేన్. తమ్ముడి ఒరే పర కుమారుని ఆయన ఒకే ఒక కుమారుని நாம் பிழைக்கும்படிக்கு మనం బ్రతుకున్నట్లు దేవుడు அவர் இந்த உலகத்திலே ఆయన ఈ లోకంలో அனுப்பியதனால் పంపించిన ద్వారా தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நமக்கு దేవుడు మన మీద పెట్టిన ప్రేమ బయలుపరచబడుతుంది. ஒருவேளை நான் சொல்லுகிறது நீங்க நல்லா மார்க் பண்ணி வச்சுக்க வசனத்தை నేను చెప్పేది మీరు బాగా అండర్లైన్ చేసుకోండి. ఎందుకంటే ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பைபிளை பிரட்டி ஆவியானவர் என்ன சொல்றாரோ அது எழுதுகிறது அப்படியே தவிர రాత్రంతా దేవుని సమూహంలో కనిపెట్టి ఆయన చెప్పింది రాసుకొని రావడం చేశాను. நம்ம மேல் அன்பு வைத்து உலகத்துக்கு வந்தாரு. మన మీద ప్రేమ పెట్టి లోకానికి వచ్చాడు. நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். మన పైన ఎంత ప్రేమ పెట్టుకొని ఉన్నాడు. நிச்சயமா அவர் அன்பு நினைக்கும் போது நம்முடைய கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி నిశ్చయంగా ఆయన ప్రేమను తలుచుకుంటే మన కళ్ళల్లో నీళ్లు உள்ளமெல்லாம் உருகுதையா வந்த அன்பு நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது. கத்தாது அன்பு நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகையிலே வந்த அன்பு நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது. கத்தாது அன்பு நினைக்குது. இந்த துள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையும் தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த துள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா முந்தே நம்பி நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகையிலே முந்தே நம்பி நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது. கத்தாது அன்பு நினைக்குது. அல்லேலூயா. உங்கள்ட்ட அன்பு நினைக்கும் போது నీ ప్రేమ తలుచుకుంటే என் உள்ளமெல்லாம் உடைந்து போகுது. నా హృదయం అంతా పగిలిపోతుంది. எவ்வளவு மேல அன்பு வச்சிருக்கிறீங்க. మీరు ఎంత ప్రేమ పెట్టుకుంటారు. நான் என் மேல தானே அன்பு வச்சதுனால నా మీద ఎటువంటి என் மேல நீர் அடியெல்லாம் உன் மேல விழுந்தது தகப்பன் ஆண்டவரே. నేను నీ మీద ఎంత ప్రేమ పెట్టుకున్నాను. ஆண்டவரே என் மேல விழுந்த அடிகளெல்லாம் 39 கொரோனா அடிகள் உன் மேல விழுந்தது தகப்பன் నా ஆண்டவரே. మీద పడాల్సినటువంటి 39 కొరడా దెబ్బలు నీ మీద పడ్డాయి. இப்படிப்பட்ட அன்பு யாரால வர முடியுமா? ఇటువంటి ప్రేమ ఎవరి వలన இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அவர் மரணமாய் அவர் மரித்தாரே. యేసుక్రీస్తు శిలువలో నీ కోసం మరణించాడు. அதே 1 யோவான் வேதம் சொல்கிறது அவர் இந்த உலகத்துக்கு அன்பாய் அவர் அனுப்பினார். இயேசு ఆయన ఈ లోకానికి ప్రేమగా పంపబడ్డాడు. அது எப்படி அனுப்பினாரா? అది ఎలా పంపించాడు? ஜீவனை கொடுக்க அவர் அனுப்பினாரா? ప్రాణాన్ని ఇవ్వడానికి పంపించాడు. எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஜீவனை கொடுக்க அவர் அன்பை உலகத்துக்கு வந்தார். ప్రాణాన్ని ఇవ్వడానికి ఆయన మనల్ని ప్రేమించాడు. ఎంత మంచి దేవుడు. அதுதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மனப்பாடமா இருக்கு வசனம் எல்லாரும் சொல்லணும். யோவான் சுவார்த்த 3:16. 3:16 சொல்லுங்க பாருங்க. என்ன சொல்றீங்க பாருங்க. దేవుడు లోకమును ఎంతో ప్రేమించాడు. ஆமென். నిత్య కుమారుని தன் ஒரே குமாரன் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போவான் நித்திய ஜீவனை உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மனப்பாடமா இருக்கிற வாசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. தவிர దేవుడు లోకమును ఎంతో ప్రేమించి ఆయన తన అద్వితీయ కుమారునిగా పుట్టిన వారి యందు విశ్వాసముంచు ప్రతివాడును నశింపక ఆమేన్ నిత్య జీవము పొందునట్లు ఆయనను అనుగ్రహించెను. ఆమేన్. నిత్య జీవన్ கொடுக்க அவர் வந்திருக்கிறார். నిత్య జీవం ఇవ్వడానికి వచ్చున్నాడు. அவர் அன்புள்ள தெய்வம். ఎంత ప్రేమ కలిగిన దేవుడు. நிஜமா கை வச்சு சொல்லுங்க.
గుండెల మీద చేతులు పెట్టి చెప్పండి, எவ்வளவு యేసయ్యా, அன்பு உள்ளவரப்பா, ఎంత ప్రేమ కలిగిన వారు எவ்வளவு యేసయ్యా, அன்பு உள்ளவரப்பா, ఎంత ప్రేమ కలిగిన వారు యేసయ్యా, எனக்காக ஜீவனே கொடுத்துட்டீங்களப்பா, నా కోసం ప్రాణాన్నే ఇచ్చేసారు எனக்காக యేసయ్యా, ரத்தத்தையே சிந்திட்டீங்களப்பா, నా కోసం నీ రక్తాన్నే ఇచ్చావు యేసయ్యా, எவ்வளவு அன்புள்ள ஏசப்பா. ఎంత ప్రేమ కలిగిన యేసయ్యా, அவ்வளவுதான். అంతే. நிஜமாங்க నిజంగా நான் நேர காடு கிட்ட போயிட்டே நின்று பாப்பேன். நான் நிஜமா ஏசப்பா நானே புது இருப்பேன். என்ன அழகா என்ன பிரச்சனை యేసయ్యా, నేనే నీకు என் கண்ணு எல்லாம் பார்க்க முடியாத கண்ணு, చూడలేనటువంటి నా కళ్ళను நல்ல அழகா கண்ணு கொடுத்துருக்கீங்க, మంచి కళ్ళని ఇచ్చారు, நல்ல முடி கொடுத்துருக்கீங்க, మంచి ఎంటుకలు ఇచ్చారు, எனக்கு நல்ல இப்படி இல்லாத நல்ல கையில கொடுத்துருக்கீங்க. మంచి చేతులు ఇచ్చారు. உங்களுக்கு நன்றி அப்பா. మీకు நானே థాంక్స్ மிஸ் பண்ணிட்டேன். యేసయ్యా. எங்க பையன் அப்பா போயிட்டு முடிச்சுன்னு சொல்லுகிறேன். నా కొడుకు నాన్నకి పిచ్చి పట్టింది. அம்மா 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 அப்பா 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 பாரு. అమ్మ అమ్మ నాన్న ஏய் என்னடா மொத்தம் ఏసైకి ముద్దు పెడతా ఉన్నాడు. ஏசப்பா என் செல்லம் நீ எத்தனை பேர் மொத்தம் மொத்தம் சொல்லு பாருங்க. நிஜமா யாரை கொடுத்துருக்கீங்களா? నిజంగా చెప్పండి, ఎవరైనా అలా ఇచ్చినారా? இந்த பைபிள் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ఈ బైబిల్ చూసేటప్పుడంతా అలా ముద్దు పెడతానే ఉంటాను. அதான் இந்த பாட்டை நான் எதிர்பார்த்தது சொந்த பந்தம் எல்லாமே நீங்க தான். నేను రాసిన పాట ఇది, సొంత పాట. அது இன்னும் அது ஷூட்டிங்க்கு ஜனவரில போலாம் இருக்கிற நல்லா போயிட்டு ஷூட்டிங்கோட பாட்டு எடுக்கலாம் இருக்கிறேன். జనంలో షూటింగ్ చేయాలని ఉన్నాను. ஆமென், ஹalleluya. அவர் ரொம்ப நேசிக்கிறவர். ఆయన ఎక్కువగా ప్రేమించాడు. அவர் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ ఎంత ఆయన ప్రేమిస్తారో உங்களை ரொம்ப நேசிப்பார். அப்படி మిమ్మల్ని కూడా అంతగా என் ప్రేమిస్తారు. வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கிறார் பாரு. నా జీవితంలో చాలా అనుభవించాను. முடியாததா இருக்கும், అసలు నా వల్ల కానట్లే ఉంటుంది. கடைசி நேரத்துல அது எப்படிதான் வந்து நிக்குமே நமக்கு தெரியாது. చివరి సమయంలో అది ఎలా அதுதான் వచ్చిందో இயேசுவின் அன்பு. అదే యేసుని ప్రేమ. கடைசியில ஒண்ணே சொல்லி முடிக்க போறோம். చివరిగా ఒకటి చెప్పి ముగిస్తాను. அப்படி கற்பனையில நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் நான் மூன்றாவது ஃபர்ஸ்ட் நான்காவது முதல் உறவில நிலைத்திருங்கள், ఆయన బంధంలో నిలిచి ఉండండి. இரண்டாவது அன்பில் நிலைத்திருங்கள், ఆయన బంధం அன்பில் நிலைத்திருங்கள், ప్రేమలో నిలిచి ఉండండి. மூன்றாவது మూడోది அவர் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். ఆయన వాక్యంలో నిలిచి ఉండండి. யோவான் சுவிசேஷம் యోహాను సువార్త 15ஆம் அதிகாரம் 15వ అధ్యాయం 7ஆம் வசனத்தை வாசி. 7వ వాక్యం. கடைசியில் முடிக்க முடிச்சா నా యందు మీరును யோவான் 15:7 வாசிமா. வார்த்தையிலே நாங்கள் நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் నా యందు మీరును ఆ. మీ యందు నా మాటలను నిలిచి ఉండిన ఎడల ఉమ్. మీకేది ఇష్టమో అడుగుడి, ఉమ్. అది మీకు అనుగ్రహింపబడును. ஆமென். நீங்கள் என்னிலும் మీరు నాలో, என் வார்த்தைகள் உங்களிலும் నా మాటలు మీలో நீ நிலைத்திருந்தால் మీరు నిలిచి ఉంటే நீ என்ன கேட்டுக்கொள்வதோ మీరు ఏం అడిగినాను அது உனக்கு செய்யப்படும். అది మీకు எல்லாம் கரெக்டா நன்றி சொல்லுங்க. ஹalleluya. அவ்வளவுதான், கடைசி அவ்வளவுதான். முதல்ல உறவில் நிலைத்திருங்கள், మీరు దేవుని బంధంలో నిలిచి நல்ல ఉండండి. அன்பில் நிலைத்திருங்கள். మంచి ప్రేమలో నిలిచి ఉండండి. மூணாவது வார்த்தையை எப்பொழுது நிலைத்திருங்கள். நீங்கள் మూడోది ఆ వాక్యంలో ఎప్పుడు నిలిచి இந்த ఉండండి. வார்த்தை தான் உனக்கு எல்லாம் கொடுக்க போகிறது. ఈ మాట మాత్రమే మీకు இதெல்லாம் అన్ని லேசான வார்த்தை கிடையாது. ఇది ఊరికే లేసాన இது இயேசுவின் வார்த்தைகள், ఇది దేవుని మాట. பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தைகள். పరిశుద్ధాత్మ దేవుడు அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் இருபுற கருக்குள்ள பட்டமாய் ఆయన இருக்கிறது. చెప్పిన ఒక్కొక్క మాట రెండంచు அக்கினி மகிமையான வார்த்தையாய் இருக்கிறது. అగ్ని లాంటి మాటలు. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ఆదిలో వాక్యం, அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தது, ఆ వాక్యము దేవుని, அந்த வார்த்தை தேவனாயிற்று. ఆ వాక్యమే దేవుడే. இந்த வார்த்தை தான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக ఈ முடியும். మాట మాత్రమే నిన్ను இந்த పరలోకానికి வார்த்தையில் நீ நிலைத்திருங்கள். நீங்கள் ఈ మాటలో మీరు இந்த నిలిచి வார்த்தை எப்படி போதிக்கிறது அப்படி நடங்கள். நீங்கள் ఆ మాట ఎలా బోధిస్తారో అలానే நான் నడవండి. சொல்றதை விட்டு விடுங்க, நான் சொல்றதை விட்டு விடுங்க. ఆ మాస్టర్ చెప్పేది వదిలేసేయండి. இந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நடங்கள். ఆ நீங்கள் వాక్యం ఏం చెప్తుందో అది இன்னைக்கு మాత్రమే நிறைய பேர் వినండి. என்ன சொல்றது தெரியுமா? ఈరోజు చాలా మంది ఏం மனுஷனுடைய చెప్తున్నారు? வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். మనుషుల మాటలు మాత్రమే ராஜ்யத்துக்கு அரசியல்வாதிகளை கேட்டு வார்த்தை நடக்கிறார்கள். రాజకీయ నాయకుల మాటలు వింటున్నారు. இதெல்லாம் அழிந்து போகும் ஒரு நாளைக்கு. అవన్నీ నాశనం இந்த అయిపోయాయి. சத்திய வார்த்தைகளை கேட்கும்போது ఈ సత్యమైన మాటలు இந்த వినేటప్పుడు வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமா நடந்து கொண்டு இருப்பார். జీవితంలో దేవుడు இந்த అద్భుతంగా வார்த்தையை நினைத்து கொண்டு இருங்கள். நீங்கள் ఆ మాటల్లో నిలిచి ఉండండి. இந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள். ఆ మాటల్లో నిలిచి ఉండండి. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? మనుషులు మీకు ఏం చేస్తారు? நான் பயப்பட மாட்டேன். నేను భయపడను. சங்கீதம் 23:1 சொல்கிறது, కీర్తనలు 23 கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், దేవుడు నా కాపరిగా நான் ఉన్నాడు. பயப்பட மாட்டேன். నేను భయపడను. அதே 119 சங்கீதம் இப்படியா சொல்கிறது, 19 కీర్తనలు ఇలా చెప్తుంది, இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, నీ వాక్యము నా పాదములకు என் பாதைக்கு దీపముగా வெளிச்சமாய் இருக்கிறது. ఉన్నది. నా త్రోవకు వెలుగై இந்த ఉన్నది. வார்த்தையில் நிலைத்திருங்கள். நீங்கள் ఈ మాటలో మీరు నిలిచి அநேக ఉండండి. வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இதுல అనేక వాగ్దానాలు ఉన్నాయి. ஜனவரி 1ஆம் தேதி வந்தா நிறைய வாக்குத்தத்தங்கள் வாங்குறீங்க. நீங்கள் జనాలు ఒకటి రోజు అనేక వాగ్దానాలు తీస్తాము.
அந்த வார்த்தையை நீங்க நிறுத்திருக்கிறீங்களா? ఆ మాటల్లో మీరు నిలిచి ఉన్నారా? அது நிறுத்திருக்கும் போது అది నిలిచి ఉండేటప్పుడు கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்துவார். దేవుడు మిమ్మల్ని అద్భుతంగా నడిపిస్తాడు. என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்கள். మీ మాటల్లో నిలిచి நீ ఉండండి. என்ன మాటల్లో கேட்டுக்கொள்கிறவோ அது உங்களுக்கு செய்யப்படும். మీరు ఏం అడుగుతారో అవన్నీ జరిగించబడును. நான் கடைசி ஒரு சாட்சி சொல்லி முடிக்க போகிறேன். చివరగా ఒక సాక్ష్యం చెప్పి ముగిస్తాను. நான் சியோன் மலைக்கு அப்பப்போ நான் போவேன். நான் సియోన్ కొండకి అప్పుడప్పుడు వెళ్తారు. அங்க அப்பப்போ நிறைய பைபிள் எடுத்துட்டு போய் நேரம் ஒரு பாஸ்டிங்கான ஜெபம் பண்ணிருப்பேன். అక్కడ అప్పుడప్పుడు పోయి బైబిల్ ఎత్తుకొని పోయి ఉపవాస ప్రార్థన చేస్తూ ఉంటాను. ரொம்ப வறுமையான ஒரு காலம். చాలా కష్టమైన ఒక కాలం. போறதுக்கு 40 ரூபாய், வரத்துக்கு 40 ரூபாய் பஸ் ஃபேர் மட்டும் தான் இருக்குது. పోయేదానికి 40 రూపాయలు, వచ్చేదానికి 40 రూపాయలు బస్ ఛార్జ్ మాత్రమే. 20 రూபாய் தான் என் பாட்டில் இருக்குது இப்ப என்கிட்ட. ఇప్పుడు 20 రూపాయలు మాత్రమే నా జోబిలో ఉంది. சரி, காலையில பாஸ்டிங்கோடு போயிட்டேன். సరే, పొద్దున ఉపవాసంతో పోయేసినాను. இது அங்க சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட காசு நம்மகிட்ட இல்ல. అక్కడ తినేదానికి మధ్యాహ్నానికి డబ్బులు లేవు. காலையில 10 மணிக்கோ போயிட்டு மலைக்கு போயிட்டேன். పొద్దున 10 గంటలకే కొండకి ఎక్కేసాను. அப்படி முடிஞ்சதுனால சரி எது சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட காசு ஹோட்டல்ல காசு இல்ல. ఇంకా అంతా ముగించిన తర్వాత హోటల్లో తినేదానికి డబ్బులు లేవు. சரிச்சு அப்பா, காசு இருந்தா இங்க நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு போலமே நினைச்சேன். అప్పుడు అనుకున్నాను డబ్బులుంటే ఒక మంచి బిర్యానీ சொல்லுதா இருக்கிற ஏசப்பட்ட ஜெபத்துல உட்கார்ந்து சொல்லுதா இருக்கிற ప్రార్థనలో కూర్చొని చెప్తానే ఉన్నాను. ஏசப்பா ஒரு கிட்ட காசு ஒரு 100 ரூபாய் அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டு போயிருப்பேன். ఏసయ్య నా దగ్గర ఒక 100 రూపాయలు ఉంటే బిర్యానీ అయినా తినేసిపోయినా. தேடிதான் வந்துருக்கிறேங்க. నీకోసమే தேடி வந்திருக்கிறேன். నిన్ను ఎత్తుకొనే వచ్చినాను. பஸ் ஃபேர் மட்டும் கரெக்டா இருக்குது. బస్ ఫేర్ మాత్రం కరెక్ట్ గా ఉంది. బిర్యానీ సాப்பிட ఆశ இருக்குது. బిర్యానీ తినాలని ఆశగా ఉంది. பாயிண்ட் 20 ரூபாய் இருக்குது. జోబిలో మాత్రం 20 రూపాయలు. బిర్యానీ கொடுப்பா సిస్టర్. బిర్యానీ ఇస్తారా? పోయా. నువ్వు పోయా. ఇక్కడ వచ్చింది ఇక్కడ. 20 రూపాయలకు పోయి బిర్యానీ. 20 రూపాయలు బిర్యానీ கிடைக்குமா సిస్టర్? 20 రూపాయలకు బిర్యానీ దొరుకుతుందా? ஏன்னா பஸ் ஃபேர் மிச்சம் அதான் இருக்குது. బస్ ఫేర్ అదే ఉంది. அதுல 10 ரூபாய் வாங்கி ஒரு பிஸ்கட் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். దాంట్లో 10 రూపాయలకు ఒక బిస్కెట్ ప్యాకెట్. போறதுக்கு சித்தூர் போறதுக்கு பஸ் ஃபேர் மட்டும் தான் இருக்குது. చిత్తూరు పోయేదానికి బస్ ఫేర్ మాత్రమే. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நானு ఇప్పుడు నేను ఎక్కడ ఉన్నాను? மலை மேல உட்கார்ந்துக்கிறேன். కొండ పైన కూర్చొని ఉన్నాను. அங்கேயே ஜெபம் பண்ணுகிறேன். అక్కడే ప్రార్థన చేస్తాను. கீழே வந்துட்டேன். కింద దిగి వచ్చేసాను. அங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். అక్కడ కూర్చున్నాను. ஏதாவது செய்யுங்கப்பா, ఏదైనా చెయ్యేసయ్యా, ஏதாவது செய்யுங்கப்பா. ఏదైనా చెయ్యేసయ్యా. ஏன் வார்த்தை சொல்லுகிறது சொன்னால், ఎందుకు ఈ మాట చెప్తున్నాను? நீங்கள் அவரிலே நிலைத்திருந்தால், మీరు ఆయనలో నిలిచి ఉండేటప్పుడు நீங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறீர்களோ మీరు ఏం అడుగుతారో அது உங்களுக்கு கர்த்தர் செய்வார். అది దేవుడు మీకు చేస్తాడు. நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். నేను అలానే కూర్చొని ఉన్నాను. வேலூர்ல இருந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு வேலை இறங்கினார்கள். వేలూరు నుంచి ఒక బర్త్డే ఫంక్షన్ జరుపుకునేదానికి అక్కడ వ్యాన్ నుంచి దిగినారు. நான் நல்ல நல்ல ஒயிட் ஷர்ட் பேக மாட்டிக்கொண்டு இதே போன ஷூல போட்டு நல்லா என்கிட்ட காசு இது ஒண்ணு மட்டும் கேளுங்க, நம்ம கிட்ட காசு இதே இல்லோ, அந்த Dress மட்டும் நல்லா இருக்கணும். మన దగ్గర డబ్బులు ఉందో లేదో కానీ డ్రెస్ நல்ல మాత్రం shoe, బాగుండాలి. நல்ல రైట్ நல்ல డ్రెస్ கிளாஸ் நல்லா. ஏன்னா మంచి ஊழிக்க class. நம்மள யாரு మనమంతా ఎవరో நல்ல ஊழிக்க நல்லா మంచి இருக்கணும். సేవకులు బాగుండాలి. அதே வந்துட்டாங்க அவங்க. వాళ్ళు నేరుగా వచ్చేస్తున్నారు. பாஸ்டர் நீங்க பாஸ்டருங்களா? అయ్యా మీరు పాస్టర్ గారా అని అడిగారు. முடியலங்க ஐயா, ఏం లేదయ్యా, ஒரு குழந்தைக்கு பர்த்டே செய்யணும், మా బిడ్డకి బర్త్డే చేయాలా, நீங்க ஜெபம் பண்ணுங்க. మీరు ప్రార్థన చేయండి. இங்க யாரும் இல்லைங்க. ఇక్కడ ఎవరు పాస్టర్ లేదండి. நீங்க தான் இங்க பாஸ்டர் இருக்கிறீங்க. இங்க మీరు தான் ఇక్కడ పాస్టర్ ఉన్నారు. நீங்க தான் இங்க கேக்க கட் பண்ணோம். ఇక్కడే మేము కేక్ కట్ చేస్తాము. எல்லாம் வாங்க అందరూ రండి. என்ன போட்டு சேர போட்டு உட்கார வச்சாங்க. నన్ను చైర్ వేసి కూర్చొని పెట్టారు. கேக் வெடிச்சாங்க. కేక్ పెట్టినారు. கேக் கட் பண்றாங்க. కేక్ కట్ பாஸ்டர் చేస్తారు. சும்மா ప్రార్థన చేయండి పాస్టర్. ప్రార్థన எல்லாம் தமிழ்கார எல்லாமே. అందరూ తమిళ వాళ్ళు. கோல்டன் டெம்பிள் இருந்து வந்திருக்காங்க, பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. గోల్డెన్ టెంపుల్ పక్కన దగ్గర నుంచి వచ్చారు. நான் கேட்டேன் எங்க சர்ச்சுக்கு போறேன், நான் சொன்னேன் ஒரு சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னாங்க. ఎక్కడ చర్చికి పోతారంటే చెప్పినారు వాళ్ళు. பாஸ்டர் எங்க பாஸ்டர் வரல பாஸ்டர். మా పాస్టర్ రాలేదు. அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை அவருக்கு. ఆయన చాలా ముఖ్యమైన పని. ஏதோ நாங்க யாரு வந்தாலும் ஜெபம் பண்ண வந்துட்டோம். మేము ఏదో ప్రార్థన చేసుకొని పోదామని వచ్చాము. கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்காங்க. దేవుడు మిమ్మల్ని పెట్టినారు చూడండి. கேக் கட் பண்ணணும். పోయి కేక్ కట్ చేసి ஹalleluya. நல்ல பெரிய கேக். పెద్ద కేక్. பாப்பா வந்து పాప వచ్చి பாப்பாக்கு ஜெபம் பண்ணி ప్రార్థన చేసిన తర్వాత பாப்பா கேக் கட் பண்ணி కేక్ కట్ చేసి நானும் பாப்பா கேக் கூட்டினேன். నేను ఆ పాప அவங்க కేక్ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் తినిపించిన. கேக் ஒருத்தருக்கு ஊட்டிக்கினாங்க. వాళ్ళ ఫ్రెండ్స్ ఒకరికొకరు కేక్ இப்ப அவங்க తినిపించారు. சொல்றாங்க, వాళ్ళు ఇప్పుడు చెప్తున్నారు, உங்களுக்காக நல்ல ஒரு மட்டன் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறோம். పాస్టర్ మేము మటన్ బిర్యానీ తెచ్చుకున్నాము. சாப்பிடுறீங்களா? మీరు తింటారా? நீ சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? మీరు తింటారా పాస్టర్? இல்ல நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாமான்னு இறங்கி లేదు வந்திருக்கேன். లేదు ఇప్పుడే ముగించి ఇంటికి పోదామని వచ్చాను. நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. మీరు ఇలా వచ్చేసారు. பாஸ்டர் పాస్టర్ ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ఫస్ట్ మీరు తినండి. அங்க ஒரு டைனிங் ஹால் இருக்குது, சேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. అక్కడ డైనింగ్ హాల్ ఉంది. பிரியாணி வச்சாங்க. బిర్యానీ పెట్టినారు. நல்ல இலை, పెద్ద ఆకేసి బిర్యానీ. బిర్యానీ, நல்ல குலாப் ஜாம், గులాబ్ జామ్, நல்ல ஒரு ஐஸ்கிரீம், ఐస్ క్రీమ్, நல்ல ஒரு வாழைப்பழம். మంచి అరటిపండు. சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. తిని ముగించిన நான் తర్వాత சொல்றேன் இப்போ నేను చెప్తాను, நான் போயிட்டு வரேங்க. నేను పోయేసి వస్తాను. அவர் சொல்றாரு, వాళ్ళు చెప్తాను, மனைவி கிட்ட சொல்றாரு,
பாஸ்டர் எப்படி சும்மா அனுப்புறது, அவர் காணி கொடுத்தாங்க. పాస్టర్ని ఎలా ఊరికే పంపించేది, ఆయన కానుక ఇచ్చి పంపిద్దాం. உடனே மணிப்பை செலுத்தார்கள். వెంటనే పర్సు తీసి 100 நோட்டு டக 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 1000 எண்ணி விட்டார்கள். அப்படியே 1000 రూపాయలు తీసి அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அந்த காணிக்கைகிட்ட கொடுக்குறாங்க. ఆ బిడ్డ చేత ఇచ్చి నాకు ఆ కానుకలు ఇచ్చారు. எவ்வளவு அன்புள்ள தெய்வம். ఎంత మంచి దేవుడు. ஹalleluya. வீட்டுக்கு போகும்போது ஆப்பிள், ஆரஞ்சு, கேக் வாங்கி வர வீட்டுக்கு போகும்போது 100 ரூபாய் தூக்கிடுவோம். పోయేటప్పుడు 100 రూపాయలతో పోయినావు, வரும்போது கேக், ஆரஞ்சு, ஆப்பிள் வாங்கி வருகிறது. వచ్చేటప్పుడు కేక్, ఆరెంజ్, యాపిల్. எப்படிங்க? நான் அவருக்குள்ளே இருக்கும்போது, నేను ఆయనలో அவர் எனக்குள்ள இருக்கும்போது ఆయన నాలో ఉన్నప్పుడు அற்புதத்தை செய்கிறார். దేవుడు అద్భుతాలు நீ என்ன கேட்டுக்கொள்கிற பிரியமே தங்கச்சியே, நீ என்ன கேட்டுக்கொள்கிறாயோ அது உனக்கு கர்த்தர் செய்வார். అది దేవుడికి ఇచ్చేస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. நிலைத்திருங்கள். ఆయనలో నిలిచి ఉండండి. வார்த்தை நிலைத்திருங்கள். ఆయనలో నిలిచి ఉండండి. ஒரு వాక్యం நாள் விடாதீங்க. நீங்க ఒక్క రోజు వదలొద్దండి. ஒரு நாள் விடாதீங்க. ఒక్క రోజు யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8వ అధ్యాయము 31 32. 31 32. కాబట్టి యేసు ఆమేన్. తన నమ్మిన యూదులతో, మీరు నా వాక్యమందు నిలిచిన వారైతే నిజముగా నాకు శిష్యులై ఉండి సత్యమును గ్రహించెదరు. అప్పుడు సత్యము మీకును స్వతంత్రులుగా చేయని చెప్పగా. ஆமென். ஆமென். ஹalleluya. இயேசு தம் விசுவாச யூதர்களை நோக்கி சொல்கிறார், యేసు అక్కడ ఉండే విశ్వాసులు యూదుల్ని చూసి చెప్తాను, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் మీరు నా బోధలో నిలిచి ఉన్నప్పుడు மெய்யாகவே எனக்கு நீங்கள் சீஷராய் இருப்பீங்க. నిజముగా మీరు నాకు శిష్యులుగా ఉంటారు. நீங்க தான் எனக்கு சீஷர்கள். మీరుగా నాకు శిష్యులు. அவர் வார்த்தையில நீ நிலைத்திருக்கும் போது, ఆయన వాక్యంలో మీరు నిలిచి ఉండేటప్పుడు, ஒருவேளை இந்த வார்த்தை நிலைக்கிறதுனால தான் ஆபிரகாம் பாஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ఒకవేళ ఆ వాక్యంలో నిలిచి ఉండడం వల్లే అబ్రహాం పాస్టర్ அந்த வார்த்தை நிலைக்க விட்டா உங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துக்க மாட்டாரு. ఆ వాక్యంలో నిలిచి ఉండకపోతే ఆ బాధ్యత నాకు ఇచ్చి ఉండడు. இவங்க அது ஒன்னும் கேட்கறதில்லப்பா, இதுவே இவங்க கேட்கறதில்லப்பா. మీరు வார்த்தை ఏం వినేది లేదు, ఆ మాటలు వినేది లేదంటే உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியாது. మీకు ప్రమోషన్ రాదు. உங்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுக்க முடியாது. మీకు చాలా బాధ్యతలు ఇవ్వబడవు. அப்படி வார்த்தை நிலைத்திருந்தா మీరు మాటలో నిలిచి ఉంటే ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கும். ప్రమోషన్ పైన ప్రమోషన్ వస్తాయి. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், అదే యేసయ్య அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், అదే యూదులను நீங்கள் என் வார்த்தையில நீங்கள் நிலைத்திருந்த எனக்கு நீங்கள் சிஷ்யனாய் இருப்பீர்கள். நீங்கள் మీరు నా మాటలో నిలిచి ఉంటే మీరు నా శిష్యులుగా ఉంటారు. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நீ நான் அவருக்கு சிஷ்யனாய் இருப்ப எத்தனை ஒரு பாக்கியம் சொல்லுங்க. ஹalleluya. మీరు ఎవరు நீ நான் அவருக்கு சிஷ்யனாய் இருப்ப எத்தனை ஒரு பாக்கியம். என் வார்த்தை நிலைத்திருக்கும் போது அவர் சிஷ்யனாய் இருக்கிற நீங்க. ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், సత్యాన్ని ప్రచారించు. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். సత్యం మిమ్మల్ని విడుదల చేస్తుంది. எதுங்க நம்ம விடுதலை ஆக்கும்? ఇది మనల్ని విడుదల చేస్తుంది. இந்த சத்தியம், ఈ సత్యమే మనల్ని சத்திதான் நீங்கள் உங்கள் விடுதலை ஆக்கும். ఆ సత్యమే మనల్ని విడుదల சத்தியத்தை చేస్తుంది. அறிவீர்கள், సత్యాన్ని మనం சத்தியம் చెప్పేటప్పుడు உங்களை விடுதலை ஆக்கும். సత్యమే మనల్ని நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, నేను నిన్ను உன்னை వదిలిపోయి கைவிடுவதும் இல்லை. చేయి విడుదల எத்தனை வாக்குத்தத்தம் தெரியுமா? ఎన్ని நான் వాగ్దానాలు. உனக்கு துணையாய் இருக்கிறேன், నేను నీ తోడు நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். నేను కేడముగా ఉంటాను. நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது இங்க. చాలా వాగ్దానాలు ఉన్నాయి. அதனால இங்க இந்த பாஸ்டருக்கு ஒரு வாக்குத்தத்தை கத்த கொடுத்திருக்கிறார். పాస్టర్కు ఒక వాగ్దానం பூமியில் ఇచ్చారు. எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை భూమిలో ఎక్కడైనా ఏ జనములోనైనా உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாக செய்வேன். చేయబడిన అద్భుతములు నీ இதுதான் జనములో வார்த்தை. చేసేదము. ఇదే వాక్యం. இப்ப இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பாஸ்டருக்கு கொடுத்தார். ఈ వాక్యం దేవుడు పాస్టర్ அந்த வார்த்தையில் அவர் நிலையாக இருந்திருந்தார். ఆ அவர் వాక్యంలో ఆయన నిలిచి ఉన్నాడు. அதுக்கு தான் எனக்கு ஃபைட்ல போயிருக்கிறார். அவர் అందుకే ఈరోజు ఫ్లైట్ లో పోయాడు. அந்த வார்த்தையிலே அவர் நிலைத்திருந்தார். ఆ వాక్యంలో నిలిచి ఉన్నాడు. அந்த வார்த்தை நிலைநிற்கும் போது ఆ వాక్యంలో నిలిచి ఉన్నాడు. உன்னோட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் உனக்கு. ఆ ఆశీర్వాదాన్ని దేవుడికి நீ என்ன கேட்கிறாயோ మీరు ఏం అడుగుతారో அது கர்த்தர் கொடுப்பார். అది దేవుడు ఇస్తాడు. எல்பெத்தில் ஊழியத்தில் கூட அந்த நம்ம ஊழியத்தில் அங்க ఆ సేవలో కూడా అంతా అక్కడ ஒண்ணுமே கிடையாது. ఏం లేదు. ஜாடுற கூட நம்மகிட்ட இல்லையா? కంచె అక్కడ లేదంట. நான் நினைப்பேன் నేను అనుకుంటాను అక్కడ அப்பா, எல்லாம் ரொம்ப எத்தனை ஒரு ஃபேடு, கீபோர்டு, பாக்ஸ், அது எவ்வளவு இருக்குது இங்க பார்க்கும்போது. నేను అనుకుంటా కీబోర్డ్, క్యాష్ అన్ని ఎన్ని ఉన్నాయి ఇక్కడ. ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு. ఏసై ఇచ్చినాడు. நானும் தலைக்கு கேட்டேன் ஏசப்பாவை. నేను వాళ్ళ ఏసై తలకి ஐயோ, ஏசப்பா இன்னும் சாடுறபடி அங்கிட்ட இல்லையே ஏசப்பா. ఏసై ఒక చార్ ஐயோ, என்ன ஏசப்பா, ஒரு மைக் கூட அங்கிட்ட இல்லையே ஏசப்பா. మైక్ కూడా లేదు ఏసై. இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ఇది నేను అడుగుతాను. கேட்கும்போது అడిగేటప్పుడు ஒரு ஜால்ரா, ఒక కంజరా, நல்ல ஒரு பாக்ஸ், ఒక బాక్స్, 1000 பாக்ஸ் ஒருத்தர்
உத்தாரணத்துக்கு சொல்லுகிறார் ஐயா, இது உனக்கு உங்களுக்கு தான் ஐயா. ఈ భాష మీకేనయ్యా. ஹalleluya. హల్లెలూయా. அவர் வார்த்தையில நிற்கும்போது ఆయన మాటలో నిలిచిండు. கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். దేవుడు చేయడానికి இன்னைக்கு விடவே விடாதீங்க, விடாதீங்க. எனக்கு செய்த அற்புதம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? నాకు చేసిన అద్భుతం మీకు చేయడా? உங்களுக்கு கண்டிப்பா செய்வா. మీకు ఖచ్చితంగా நீ చేస్తాడు. என்ன கேட்டுக் கொள்கிறேன் சகோதரி, ఏం అడుగుతున్నారు సహోదరి? நீ என்ன கேட்டுக் கொள்கிறாயோ మీరు ఏం అడుగుతున్నారు அவர் செய்வா. ఆయన చేస్తాడు. பிரதர் வந்து சிஸ்டர் கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா சிஸ்டர்? லூக்கான கிரேஸ் அடித்து తీసేవరానా? ஏன் சார் தெரியுமா? ఏమండి? நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, మీరు நீங்க அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. గ్రేస్ ఆయనలో ఉంది, అన్న గ్రేస్ లో ఉన్నాడు. ஏன் தெரியுமா? ఎందుకంటే இது கேட்டா வாங்கி கொடுத்துருவாரு. ఏది అడిగినా తీసేస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. பிள்ளைங்க எதை கேட்டா வாங்கி கொடுத்துருவாரு. పిల్లలు ఏది అడిగినా நீங்களே எப்படி வாங்கி கொடுக்கும்போது తీసేస్తాడు. இயேசு கைவிட்டுவாரு சகோதரி. యేసయ్య చేయలేదు. நல்லா கேட்டு கொடுப்பாரு இயேசப்பா. ஹalleluya. நீ அவருக்குள்ள இந்த நாள் முதல் கொண்டே நிலைத்திரு. நீ ఈ రోజు నుంచి ఆయనలో నిలిచి அவரு நேசி அவரு, நீ ఆయన ప్రేమించు, அவர் வார்த்தைகளை கேளு, ఆయన వాక్యాన్ని அவர் அன்பில் நிலைத்திரு, ఆయన ప్రేమలో నిలిచి விடவே விடாத. వదలనే எனக்கு వదలదు. கொடுத்தே தீருங்கப்பா. నాకు ఇచ్చే తీరాలి యేసయ్య. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் தாமே కర్త దేవుడు మాత్రమే இந்த மூன்று தலைப்புகளை கர்த்தர் பேசினார். ఈ మూడు వాక్యాన్ని మూడు దాన్ని మాట్లాడారు. ஒருவேளை நிலைத்திருங்கள், నాలో నిలిచి ఉండండి, அன்பிலே நிலைத்திருங்கள், ప్రేమలో నిలిచి ఉండండి, அந்த வார்த்தையிலே நிலைத்திருங்கள், ఆయన వాక్యంలో నిలిచి ఉండండి, என் கடைசி வரைக்கும் நிலைத்திருங்கள். చివరి వరకు నిలిచి ఉండండి. மனுஷன் சொல்றதை நம்பாதீங்க. మనుషులు చెప్పేది నమ్మద్దండి. இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடவுங்கள். బైబిల్ ఏం చెప్తుందో దాని ప్రకారం నడవండి. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదించు. ஆமென். ఆమేన్. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த யுகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையை அருமையாக இந்த நடத்த பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக, சங்கீத தியானம் மூலமாக, காணிக்கை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக இந்த நாளிலே நீ பேசின வார்த்தைகளுக்காக சொந்திருக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பழுகு பெருகு செய்வதாக தகப்பன் ஆண்டவரே, ஒருவரை நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். தகப்பனே உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த சபையை இது வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஊற்றப்படணுமா ஆச்சரிக்கிறது தகப்பன் அப்பா. இந்த வார்த்தையை பிடுங்கிற எல்லா சத்துணை கிருகைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம் அப்பா. இந்த வார்த்தை அந்த நல்ல நிலத்தில் விழுந்து அது 60 100 பலதரமா ஜெபிக்கிறோம் தகப்பன் ஆண்டவரே. இந்த விதைகளை நல்ல விதமா ஜெபிக்கிறோம் அப்பா. பலதரமா ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலன் கொடுங்க. உன் அன்பில் நிலைத்திருக்கட்டும், உடைய உறவில் நிலைத்திருக்கட்டும், உடைய வார்த்தையிலே கடைசி முடிவு வந்து நிலைத்திருப்பதிலே பாய்வான சொல்ற விதத்தை பார்க்கிறோம் அப்பா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவ வழியில் இருக்காமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் அவன் வாய்க்கால் சொல்றது போல எப்பொழுதும் தியானம் செய்யட்டப்பா. வேதத்தை வாசிக்கட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை தனித்தனியாக ஆசீர்வதிங்க. அல்லது மட்டுமாய் ஆராதனை நடத்த கொடுத்த கிருபைகளுக்காக சோதரும், அது டான்ஸ் செய்த சுவாத சிஸ்டருக்காக சோதரும், அன்றைய லோக்கல் ஃபேமிலிக்காக சோதரும், இங்க இருக்கிற யோவான் பண்ற ஃபேமிலிக்காக சோதரும், இங்க வந்திருக்கிற அம்மாமார்களுக்காக சோதரும். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் நடக்க போகிற யாராவது காரணி அந்த ஒழித்து ஒப்புடுக்கிறப்பா. நீங்க தான் ஆவியான பேசுங்கப்பா. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு சத்திய வசனம் கேட்கட்டும். ஆவியானவர் பலத்த காரியம் செய்வீராக. அந்த இடத்துல விரோதமாக விடுபடுகிற எல்லா ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் இயேசுவின் நாமத்தினாலே பாதலத்துக்கு கட்டி அனுப்புகிறோம். வல்லமை பாய்ந்து சொல்வதான கிராமத்துல பிள்ளைகள் பிரியாசத்தோடு போகும்போது சுகத்தோடு பலத்தோடு யாருக்கு எந்த ஆபத்து இல்லாதபடி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க அப்பா நீங்க இடத்துல மகிழ்ப்படுங்க. பாஸ்டருக்கு விசேஷமா ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஆபரம் ஐயாக்காக, பாஸ்டர் மோசஸ்க்காக ஐயாக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை செய்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமை பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் அப்பா.
நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், பிரேத தரிசனத்தை நிறைவேற்றும் தகப்பன் ஆண்டவரே. மீண்டும் சுகத்தோடு தேசத்துக்கு வரட்டும் ஏசப்பா. அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நடக்கிற ஊழியர்களை தேவையை சந்திக்கட்டும், பாதுகாப்பு கொடுங்க. வல்லமையின் ஆவின் வரங்களை கிருபை செய்யுங்கப்பா. இப்போ நாங்கள் முடித்து சித்தூருக்கு போகும்போது இங்கே உடைய ஊழியர் இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.